காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாற உள்ள நிலையில் 5 அடி உயரத்திற்கு மேல் எழும் கடல் அலைகள். இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பார்த்திபன் இணைப்பில் உள்ளார். பார்த்திபன், இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. தென் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இன்னும் 12 மணி நேரத்தில் பென்கா புயலாக வலுப்பெற வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த புயல் சின்னமானது சென்னை மற்றும் நாகை இடையே மையம் கொண்டிருப்பதனால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நேற்று காலையிலிருந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகிறது. தொடர்ந்து 24 மணி நேரமாக பெய்து வரும் கனமழையால் தாழ்வான பகுதியில் பெருமளவு நீர் தேங்கி நிற்கிறது. அதே போல பொதுமக்களும் நடமாட முடியாத ஒரு நிலை இருந்து வருகிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் நாகப்பட்டினம் மற்றும் கோடியக்கரை பகுதியில் 18 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியிருக்கிறது. வேளாங்கண்ணி பகுதியில் 17 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. அதே போல திருப்பூண்டி 14, திருக்குவளையில் 12 சென்டிமீட்டர், தலைஞாயிறு 11 சென்டிமீட்டர், வேதாரண்யம் 12 சென்டிமீட்டர், கோடியக்கரை 18 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 103 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்திருக்கிறது. இந்த கனமழையின் காரணமாக திருக்குவளை, வாழக்கரை, கீழ்வேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது நடவு செய்யப்பட்ட சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த மழை தொடர்ந்து நீடிக்கும் பட்சத்தில் அந்த பயிர்கள் சேதமடையக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இந்த மழை கடுமையாக நீடித்து வருவதனால் அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை பயிர்களும் சுமார் 300 ஏக்கர் அளவிலான குறுவை பயிர்களும் தற்பொழுது பாதிக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக கச்சனம், கச்சாநகரம், பாங்கல், பனங்காடி உள்ளிட்ட பகுதிகளில் இந்த நிலை காணப்படுகிறது. இந்த புயல் சின்னம் காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடலோர கிராமங்களில் கடல் சீற்றமாக காணப்பட்டு வருகிறது. அக்கரைப்பேட்டை, கீச்சாங்குப்பம், கல்லார், செருதூர், வேளாங்கண்ணி உள்ளிட்ட இடங்களில் கடல் சீற்றம் கடுமையாக இருக்கிறது. அதாவது வழக்கத்திற்கு மாறாக 5 அடிக்கு உயரத்திற்கு மேலாகவே இந்த கடல் சீற்றம் காணப்படுகிறது. சாதாரணமாக கடல் பகுதிக்கு நாம் சென்று பார்க்கும் பொழுது ஒரு மனிதர் நடந்து சென்றால் அதை விட தாண்டி செய்யக்கூடிய அளவிற்காக இந்த கடல் சீற்றம் காணப்படுகிறது. தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 10வது நாளாக மீனவர்கள் வேலைக்கு செல்லாமல் இருக்கிறார்கள். மீன்வளத்துறையினர் அந்த தடை விதித்திருப்பதனால் மீனவர்கள் தங்களது படகுகளை பாதுகாப்பாக அருகில் உள்ள துறைமுகங்கள், மீன் இறங்குதளங்களில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கிருஷ்ணவேணி. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறும் நிலையில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்ட 5 அடி உயரத்திற்கு மேல் கடல் அலைகள் எழுந்துள்ளது. இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பார்த்திபன்.